தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றிய தரவு தளம் மற்றும் மேற்பார்வை மற்றும் மேலாண்மை திறன்கள் கொண்ட வித்யா சமீக்ஷா கேந்திரா எனப்படும் பல்நோக்கு மையம் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து இதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, சமக்ர சிக்ஷா மாநில திட்ட இயக்குநர் எழில் கல்பனா உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வித்யா சமீக்ஷா கேந்திரா என்பது தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மையப்படுத்தப்பட்ட தரவுத்தள கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வு தளமாகும். இதன் நோக்கம் தரவுகளின் அடிப்படையில் கல்வி நிர்வாகத்தை மேம்படுத்துவது மற்றும் மாணவர்களின் கற்றல் விளைவுகளை மேம்படுத்துவது ஆகும். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, படிக்கின்ற மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்துவார்கள். கற்று முதல்ல நம்ம சொல்லுவோம் 2 ஆண்டுக்கு மாணவருடைய வருகை எப்படி சொல்லி தராங்க, பிள்ளைங்க எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, ஆசிரியர்கள் சரியாக எடுத்துக்கிறாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கவனிக்கணும். அதே போல விழாக்களை மாற்றி போட்டு அந்த அடிப்படையில் இப்போ இதன் மூலமா அரசு பள்ளி தனியார் பள்ளிகளில் கல்வித்தரம் உயரும் மாணவர்களுக்கு சொல்லித் தருகின்ற முறை உயரும் நல்ல தரமான கல்வி புலவர்களுடைய நம்பிக்கை மாணவர்கள் ஆசிரியர்கள் கற்று ரெண்டுமே இருக்கு. மாணவருடைய வருகை, ஆசிரியர் வருகை, பள்ளியினுடைய நிகழ்ச்சி எப்படி இருக்குது, பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் மாநில அகில இந்திய பாரதிய ஜனதா தலைவர் ஜூலை மாதம் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ளார். இதனையொட்டி நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா தலைவர் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். புதுவை மாநிலத்தில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் ஜூன் 29ஆம் தேதி வி.பி. ராமலிங்கம் மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து தற்போதைய தலைவர் செல்வகணபதி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தனர். மாநில தலைவர் பதவிக்கு வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் போட்டியின்றி வி.பி. ராமலிங்கம் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இருப்பினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. புதிய மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பதவியேற்பு விழா மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. பதவியேற்பு விழாவையொட்டி நகர பகுதியில் விழாவுக்கு வரும் தலைவர்களை வரவேற்று முக்கிய சாலை சந்திப்புகள், சதுக்கங்கள் வழியெங்கும் பேனர்கள் வைத்திருந்தனர். புதிய தலைவர் பதவியேற்புக்காக காரைக்கால், மாஹே, ஏனம் மற்றும் புதுவையின் பல்வேறு தொகுதிகளிலிருந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் திரண்டனர். அங்கு பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதிய தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை தேர்தல் அதிகாரி அகிலன் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண்சுக் முன்னிலையில் வி.பி. ராமலிங்கம் பதவியேற்றார். அவரிடம் முன்னாள் தலைவர் செல்வகணபதி கட்சியின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். புதிய தலைவர் வி.பி. ராமலிங்கத்துக்கு தேசிய பொதுச் செயலாளர் தருண்சுக், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, தீப்பாய்ந்தான் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கத்தில் போக்குவரத்து பணியில் இருந்த காவலர் ஒருவர் சிக்னல் விளக்குகளை மறைத்திருந்த மரக்கிளைகளை கண்டு அங்கு வந்த டிப்பர் லாரியை நிறுத்தினார். எந்தவித உயிர் பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாத நிலையில் அந்த லாரியின் மீது ஏறி கையில் கிடைத்த குச்சியால் மரக்கிளைகளை தட்டி ஒடித்து அகற்றி சிக்னல் விளக்கு தெளிவாக காணப்படும் வகையில் செயல்பட்டார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் கடமையாற்றிய காவலரை பொதுமக்கள் மனதார பாராட்டினர். இதற்கு உதவிய ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் செயல்பட்ட லாரி ஓட்டுநருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியூன் திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வாராகி அம்மனுக்கு உகந்த நவராத்திரி தினத்தில் முக்கிய நாளான 5ஆம் நாள் ஆஷாட பஞ்சமி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு வாராகி அம்மனுக்கு சிறப்பு யாக வேள்வியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக சாகம்பரி என்று சொல்லக்கூடிய காய்கறிகளால் அம்மனுக்கு அலங்காரம் செய்து அம்மனுக்கு அன்னப்படையல் அன்னப்பாவாடை செய்து மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் உபயதாரர் ஏழுமலை உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை அர்ச்சகர், நிர்வாக அதிகாரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்திருந்தனர். லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் 324 மாவட்டம் சார்பாக விருது வழங்கும் விழா பாண்டிச்சேரி மூலக்குளத்தில் அமைந்துள்ள லீப் கட்டிடத்தில் நடைபெற்றது. டிஸ்ட்ரிக்ட் 324 மாவட்டத்தின் ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் விழாவினை தொடங்கி வைத்து பேசினார். லயன் மாவட்ட தலைவர் வெங்கட சுப்பன் வரவேற்புரையாற்றினார். லயன் மதனகோபால் கலந்து கொண்டு அனைவரையும் பாராட்டி பேசினார். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. லயன் மதனகோபால் சிறப்பாக செயல்பட்ட சங்கங்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ராஜ் சுப்பிரமணியன், முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் லைன் செல்வகாந்தி, லைன் விஜயலட்சுமி, சிவகுமார், லைன் சரவணன், லைன் கீதா, கமலக்கண்ணன், சுரேஷ், ஜெயஸ்ரீ முருகேசன், ராஜபிரகாஷ், சாம்ராஜ் மற்றும் லைன் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியூன் கூடப்பாக்கம் மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட அருள்தரும் தர்மராஜருடன் திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு ஆலய கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் ஊர் பொதுமக்கள் தாமோதரன் தலைமையில் ஆலயத்திற்கு ரூபாய் 1,25,000 நன்கொடையினை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணி குழுவினர் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதேபோல் அகரம் முன்னாள் தலைமை ஆசிரியர் கணேசன் ரூபாய் 25,000 நன்கொடையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விஜயன், கோதண்டராமன், அமுது, பரமசிவம், முருகதாஸ், மண்ணாங்கட்டி, தண்டபாணி, விஸ்வநாதன், லோகையன், பிரபாகரன், ராமச்சந்திரன் மற்றும் கூடப்பாக்கம் அகரம் பகுதியை சேர்ந்த கிராம பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், திருப்பணி குழுவினர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஜூன் 27ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தரக்குறைவாக விமர்சித்ததாக கூறி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து மாவட்ட பாஜக சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜக மகளிர் அணியினர் திடீரென திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ராசாவின் பெரிய அளவு புகைப்படத்தை வைத்து செருப்பால் அடைத்து புகைப்படத்தை கிழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான ராசாவை அவமதிக்கும் வகையில் பாஜக மகளிர் அணியினர் தரம் தாழ்ந்து செயல்பட்டதை கண்டித்தும்
பாஜக மகளிர் அணியினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜும், நாக தியாகராஜன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியத்திடம் புகார் மனு அளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தாகூர் நகர் தூய ஆவியார் ஆலய 51ஆம் ஆண்டு பங்கு திருவிழா கொண்டாட்டம் மற்றும் வழிபாடு நிகழ்வுகள் ஜூன் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேர்பவனி மற்றும் திருப்பலி நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருப்பலி ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. விழாவில் உதவி பங்கு தந்தை அருள்ராஜா மற்றும் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்டத்தின் முதன்மை குரு குழந்தைசாமி திருப்பலி நடத்தி தேர்பவனியை ஆசீர்வதித்தார். இதில் கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டு தூய ஆவியாரை வழிபட்டனர். தூய ஆவியானவரை தந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய பங்குலே வாழி. புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக முன்னாள் அமைச்சர் வி.பி. ராமலிங்கம் டெல்லி மேலிடத்தால் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அமைச்சராகவும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் தீபாய்ந்தான், காரைக்கால் ராஜசேகர், முதலியார்பேட்டை செல்வம் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக நியமிக்கப்பட்ட வி.பி. ராமலிங்கம் பதவியேற்பு விழா சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இதற்காக பாஜக மாநில துணைத் தலைவர் தீபாய்ந்தான் தனது ஆதரவாளர்கள் சுமார் 500 பேருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முன்னதாக தீபாய்ந்தான் தொகுதி இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்தவுடன் சேதராப்பட்டு, கரசூர், துத்திப்பட்டு, தொனமாநத்தம், ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம், சேந்தநத்தம், அகரம், கோபாலன்கடை, குருமம்பேட் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் 10 கண்ணு சந்திப்பில் ஒன்று கூடிய இளைஞர்கள் தீபாய்ந்தான் தலைமையில் மேலதாளம் முழங்க பேரணியாக வில்லியனூர் வழியாக சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் சென்றனர். அங்கு தீபாய்ந்தான் தலைமையில் தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாணசுந்தரம் ஜூன் 28ஆம் தேதி துவக்கி வைத்தார். இப்போட்டிகளில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் 25க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் விளையாட்டுக் கழகங்களின் கைப்பந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் கருவடிக்குப்பம் 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப், உருவியாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப், கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப், லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகின. ஜூன் 29ஆம் தேதி லீக் முறையில் நடைபெற்ற போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினர். கருவடிக்குப்பம் 5 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதலிடத்தையும், கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி 2ஆம் இடத்தையும், உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப் அணி 3ஆம் இடத்தையும், லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் அணி 4வது இடத்தையும் பிடித்தது. மேலும் இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்து கேசவலு, சங்க துணை செயலாளர் வாசன், காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் அசோக், பாலமுருகன் மற்றும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ராஜவேலு, செயலாளர் செல்வகுமார் மற்றும் அணி வீரர்கள் மேற்கொண்டனர். லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலை செல்வ விநாயகர் கோவில் அருகில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் ஏற்பாட்டில் இந்திய அரசியலமைப்பை காப்போம் பிரச்சார பொதுக்கூட்டம் மற்றும் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் தட்டாஞ்சாவடி தொகுதி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநில பொதுச் செயலாளர் தனுசு, திருமுருகன், மருதுபாண்டியன், ரகுமான், மாநில செயலாளர்கள் ஐயப்பன், மோகன்தாஸ், செந்தில், ரகுபதி, முத்துக்குமாரசாமி, மாவட்ட தலைவர்கள், வட்டார தலைவர்கள், தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் ரவி, ஜம்புலிங்கம், ராஜா, மன்னாதன், குருசாமி, வெங்கட் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை இலக்கிய பிரிவு தலைவர் கோவிந்தராஜ் தொகுத்து வழங்கினார்.
புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் காலனி டிபிஜி நகர் பகுதியில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்மையின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக குடமுழக்கு விழா நடைபெறவில்லை. குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி முற்றோதல் விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கு ஆலய நிர்வாகி சரவணன் தலைமை தாங்கினார். விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், சிவக்குமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், புருஷோத்தமன், சுஜித் ஆகியோர் செய்திருந்தனர். ஓதுவார்கள் சஞ்சீவி, ராஜலட்சுமி, ஓம் மகிழன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேகோகாய் இன்டர்நேஷனல் கராத்தே புதுச்சேரி சார்பில் நடைபெற்ற ஒருநாள் கட்டா மற்றும் குமித்தே கோச்சிங் கேம்ப் திருக்கனூரில் உள்ள பிரைனி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் எஜுகேஷன் ட்ரஸ்ட் சேர்மன் வழக்கறிஞர் அருண்குமார் மற்றும் சேகோகாய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரியின் சேர்மன் விநாயகமூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். இப்பயிற்சியானது சேகோகாய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரி தலைவர் ரென்ஷி பழனிவேல், உலக கராத்தே நடுவர் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சி முகாமில் ஷிகான் துணைத் தலைவர் மகேந்திரன், சென்சாய் தருண், சென்சாய் லோகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் நடைபெற்ற இப்பயிற்சியில் சுமார் 150 மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சேகோகாய் கராத்தே இன்டர்நேஷனல் பொதுச் செயலாளர் ஷிகான் அரவிந்தன் செய்திருந்தார். காரைக்காலில் அமைந்துள்ள புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கொடியேற்றத்தில் கொடியினை காரைக்கால் பங்குத்தந்தை பால்ராஜ் குமார் திருப்பலியினை நடத்தி வைத்து கொடிக்கு புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தார். இதில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோணியரை வணங்கி பிரார்த்தனை செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின்விளக்கு தேர்பவனி வரும் 8ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.